இந்த தகவலுக்கு ஒரு பெயர் சொல்லணும்னா, அடித்தது ஜாக்பாட் அப்படின்னு ஒரு பெயரை சொல்லலாம். ஏன் அடித்தது ஜாக்பாட்? யாருக்கு அந்த ஜாக்பாட் அப்படின்னா, பெண்களுக்கு அடித்தது ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு காரணம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி தொகுப்பு. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ஒவ்வொரு மாதமும் மகளிருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுட்டு வருது. ஒவ்வொரு மாதமும் தவறாமல் மகளிர் அந்த உரிமைத் தொகையை பெற்றுக்கொண்டிருக்காங்க. இந்த மகளிர் தொகையை மற்ற மாநிலங்களும் பின்பற்றிட்டு வராங்க. சத்தீஸ்கர், கர்நாடகா இது போன்ற மற்ற மாநிலங்கள்லேயும் கலைஞர் உரிமைத் தொகை போல் அந்தந்த அரசாங்கத்தால் முடிஞ்ச அளவுக்கான பணத்தை அந்தந்த பெண்களுடைய மகளிருடைய வங்கி கணக்கில் வர வச்சுட்டு வராங்க. இப்போ நம்ம தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம் ஒரு ஆலோசனையை செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை இன்னும் நம்ம அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா 2026 ஆண்டில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க எல்லா கட்சிகளுமே. அதற்கான மும்முரமான வேலைகளும் கட்சிக்குள்ளே நடந்துட்டு வருது. இப்போ இந்த விஷயத்தை, இந்த அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காங்க திமுக அரசாங்கம். ஏன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை மூலமாக தான் இவங்க அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஆதரவே கிடச்சிச்சு. இந்த ஆதரவை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, இன்னும் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை நம்ம அதிகப்படுத்தி கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு ஒரு ஆலோசனையை செஞ்சுருக்காங்க திமுக தலைமையிலான அரசாங்கம். வருகிற மன்ற தேர்தலில் தமிழக அரசியலில் விஜயுடைய வருகை இன்னும் 200 தொகுதியில் வென்று காட்டணும் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் திமுக நிர்வாகிகள், முதல் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இந்த மகளிர் உரிமைத் தொகையை நம்ம இன்னும் உயர்த்தி கொடுத்தோன்னா கண்டிப்பாக 200 தொகுதியிலையும் நம்ம வின் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. இதில் 200 தொகுதியில் நம்ம வின் பண்ணணும், ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உரிமைத் தொகையை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ உயர்த்தி கொடுக்கறது அப்படின்னு ஆலோசனை செய்யும்போது தான், ரூ. 1000 இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அப்படியே டபுளாக ரூ. 2000 நம்ம உயர்த்தி கொடுக்கணும். இதற்கான அறிவிப்பு வருகிற இந்த பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டுக்கான கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற தகவல் வெளியாகிருக்கு. அதனால தான் அடித்தது ஜாக்பாட் அப்படின்னு நான் தலைப்பை சொன்னேன். ஏன்னா இந்த மகளிருக்கான உரிமைத் தொகை ரூ. 2000 கொடுத்தா மறுபடியும் மகளிர் எல்லாருமே திமுக அரசாங்கத்துக்கு நல்ல ஒரு ஆதரவை கொடுப்பாங்க. ஒரு வருஷம் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தால் 2025 ஆரம்பித்து 2026 சட்டமன்ற தேர்தல் வர வரைக்கும் இந்த அமௌண்ட்டை, இந்த தொகையை நம்ம கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் நிறைய பெண்கள் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அப்படின்னா ஈஸியாக நம்ம 200 தொகுதியில் வின் பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு திமுக அரசாங்கம் இந்த யுக்தியை கையாண்டுட்ருக்காங்க. இதற்கு மாறாக அதிமுகவும் இவங்க எவ்வளோ உரிமைத் தொகை கொடுப்பாங்களோ அதை இன்னும் அதிகமாக நம்ம தேர்தலுடைய வாக்குறுதியில் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களும் ஒரு பக்கம் ஆலோசனை செய்துட்டு வரதா தகவல் வெளியாகிருக்கு. எது எப்படியோ திமுக அரசாங்கம் ஆட்சி அமைச்சாலும் சரி, அதிமுக ஆட்சி அமைச்சாலும் சரி, மகளிருக்கு இந்த ரூ. 1000 விட அதிகமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சின்ன சந்தேகமோ எதுவோ மக்களுக்கு கலக்கமோ இருக்க வேணாம். மகளிர் உரிமைத் தொகை அவங்களுக்கு இதை இப்போ வாங்குறத விட அதிகமாக அவங்க வாங்குவாங்க அப்படிங்கிறது 2 கட்சிகளுடைய நிலைப்பாடாகவும் இருக்குது. அதனால தான் அடித்தது ஜாக்பாட் அப்படின்னு சொன்னேன்.